Hello friends, this is going to be a different video than the preliminary examination related videos which we are doing, and hence if you see it is on a lighter note, it will be in Tamil, or it will be in, or the conversation would be in Tamil. It is basically the video. For example, one of my very closest friend, he is an Indian Forest Service officer, MVG Kannan. He is in Kerala right now, posted right now. He came to my house. Actually, he came to my house, and we had a conversation. So I thought of making it into a video, or I thought of in the sense that if you are listening from the voice of an officer, it will be more relevant for your exam. How to clear this exam? So what we have done is that we have just had a conversation where I ask his techniques. If you happen to see, many of the techniques which we are discussing are derived from many of my friends, who are in service. So MVG Kannan was a very important part of that as well. So, and he's also very close to me, so this conversation would not be very formal, and we are of the same age nearly. So this will be in Tamil. So இது தமிழ்ல இருக்கும், and video quality வந்து அவ்வளோலாம் இருக்காது, because I do not have much video establishment for having a very proper interview மாதிரிலாம் இருக்காது. And again இது வந்து scriptedum கிடையாது. அப்படியே he came to my house. So one day he came to my house, and it was taken 1 month ago. ஒரு மாசம் முன்னாடி when he came for some official business, he had come visited me at home. So சும்மா நாங்க உட்கார்ந்துட்டு இதே இடம் தான். So you will see this here only. ஸோ அந்த வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்காது. ஆனால் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், ஸோ அதில் வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் எப்படி இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணார், ஆர் ஐஎஃப்எஸ் எக்ஸாம் பற்றி என்ன சொல்கிறாரு. ஸோ that is going to be this video. So let us go into the video. ஸோ இது என்னோட ஃப்ரெண்டு எம்பிஜி. அவரோட இன்ட்ரடக்ஷன் தான் அவர் கொடுக்குறதே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எம்பிஜி நீங்களே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எம்விஜி கண்ணன். நான் வந்து 2015 பேட்ச் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர், கேரளா கேடரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து டிஎஃப்ஓ கோதமங்கலம், அதாவது டிவிஷனல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கோதமங்கலமாக வேலை பார்த்துட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாடி மூணார், கண்ணூர் 2 இடங்களையும் வேலை பார்த்துருக்குறேன். வயநாட்டிலையும் ட்ரெயினியாக வேலை பார்த்துருக்குறேன். நமக்கு ஃபாரஸ்ட் சர்வீஸில் நான் 2015 சேரும்போது கூட எனக்கு அவ்வளோவா ஃபாரஸ்ட் சர்வீஸை பற்றி தெரியாது. பட் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐ எம் கண்டினியூங் இன் தட் ப்ரெசன்ட்லி. ஸோ இன்றைக்கி சிவாவோட ஒரு ரெக்வஸ்ட், அஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு ரெக்வஸ்ட்டுக்காக ஐ கேம் ஹியர் டு கிவ் யூ கைஸ் கொஞ்சம் ஒரு ஐடியா, ஒரு மோட்டிவேஷன், ஒரு என்ன சொல்கிறது, அவுட் அப்ரோச், நாங்கள் எப்படி பண்ணோம், இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்கீங்களா, எங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஈவன் தோ இட் இஸ் அ ரெக்கார்டட் செஷன், நீங்கள் இது வீடியோ போடும்போது நடுவில் யூ கேன் புட் யுவர் கமெண்ட்ஸ். நான் டைம் கிடைக்கும் போது ஐ வில் ரிப்ளை டு யுவர் கமெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட்ஸுக்கும் இஃப் யூ கேன் ஆல்சோ கிவ் த குவரிஸ், அதாவது உங்களுக்கு தோன்ற சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாம் வந்து சிவாக்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம். அவரும் எனக்கு அது ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்தாருன்னா நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக. ஈவன் தோ இட் இஸ் அ ரெக்கார்ட் செஷன், லெட் இட் நாட் பி கைண்ட் ஆஃப் அ சிம்பிள் டாக், அதாவது ஒருத்தர் மட்டும் பேசுகிற மாதிரி இருக்க வேண்டாம், நீங்களும் நடுவில் கேளுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். பேசிக்லி எம்பிஜி என்ன தெரியணும்னா, ஃபஸ்ட்டு உன்னோட ப்ரிலிம்ஸோட ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ். எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் வந்து 2010 ப்ரிலிம்ஸ். ஆக்சுவலி 2010 ப்ரிலிம்ஸில் வந்து ப்ரிலிம்ஸ் எல்லாருமே கிளியர் பண்ணிட்டோம். ப்ரிலிம்ஸ் வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருந்தது, பப்பேட் ஆப்ஷன் இருந்தோம் நாங்கள். ஐ திங்க் 200 சம்வேர் அரௌண்ட் 120 ஸ்கோர் பண்ண ஞாபகம். ஜிஎஸ்ல 300க்கு 157 அரௌண்ட் 160 அரௌண்ட் ஸ்கோர் பண்ண ஞாபகம்.
பட் எனிஹவ் அது அன்னைக்கு நல்ல மார்க். அது அன்னைக்கு வந்து we were able to clear that அந்த மார்க் வச்சுட்டு. இதில் வந்து என்ன அப்படின்னா அன்னைக்கு இருந்த பேட்டர்ன் இன்னைக்கு இருந்த பேட்டர்ன் ரொம்ப மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் அடுத்த வருஷமே எங்களுக்கு பேட்டர்ன் மாறிடுச்சு. அடுத்த வருஷமே எங்களுக்கு ப்ரிலிம்ஸில் ஆப்ஷன் எடுத்துட்டாங்க, சிசாட் வந்துருச்சு. பட் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸில் வந்து எங்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் வந்து பயம் வந்து எல்லாருக்கும் காமன். நீங்கள் வந்து பெரிய பெரிய ஸ்டால்வார்ட்ஸ்லாம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி, எவ்வளோ போர்ஷன் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வட்டி உள்ள போகலாம் அதையும் சொல்லி. நீங்கள் போர்ஷன் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எழுதவே மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில். ஸோ அதில் அதாவது சிவில் சர்வீஸை பொறுத்த வரைக்குமே வந்து போர்ஷன் ஒரு விஷயம் இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் உங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிற ஏரியாவில் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அது வரும். அதாவது இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு எடுத்தால் ஓகே அந்த டைம்லைனில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஜியாகிரஃபியில் நீங்கள் வந்து ஹியூமன் ஜியாகிரஃபின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே ஹியூமன் ஜியாகிரஃபி எப்படி வந்துச்சு, என்னென்னலாம் அதில் என்னென்னலாம் படிக்கிறாங்கிற ஒரு ஐடியா, அதில் உள்ள எல்லா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் உங்களால் என்னைக்குமே இன்னொரு சப் கொஸ்டின் அதான், இப்போ நேம்ஸ் ஆஃப் த கிங் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கவே முடியல அப்படின்னா அது ஆக்சுவலாக அதெல்லாம் ஞாபகம் இருக்காது தானே? இப்போ ஹால்குள்ளே போகும்போது சொல்கிறேன். கரெக்டு தான், நேம்ஸ் ஆஃப் த கிங் எல்லாம் ஞாபகம் இருக்க வைக்கிறது கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்மளோட டெஸ்டிங் மெத்தடு சிவில் சர்வீஸோட டெஸ்டிங் மெத்தடில் வந்து அது கேட்குறாங்க, நம்ம வந்து அதை டினை பண்ண முடியாது, அது ஃபேக்ட் அதுதான். ஏன்னா வந்து நீங்கள் சாணக்கியாக்கு பதிலாக பிந்துசாரன் எழுதினாலும் தப்பாயிரும், பிந்துசாரக்கு பதிலாக சாணக்கியான்னு எழுதினாலும் அது உங்களுக்கு மார்க் வராது. பட் உங்களுக்கு ஈவெண்ட்டை மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, அந்த எக்ஸாக்ட் ஃபேக்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக எடுக்கிறது தான் ப்ரிலிம்ஸோட பேசிக் ஐடியாவே. மேபி ஒரு ஓவரால் அதாவது ஓவரால் கான்டெக்ஸ்டில் சிவில் சர்வீஸோட ப்ரிலிம்ஸில் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் செக் பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் மெயின்ஸு இதுவும் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸு இம்பார்ட்டண்ட்டு தான். நம்ம வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸுக்கு வந்து வேறு தேர் இஸ் நோ செகண்ட் வே. ஸோ நாங்கள் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சுருந்தோம். நாங்கள் குரூப் ஸ்டடி பண்ணும்போது டைம்லைன் வந்து வச்சுட்டு ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு கீவேர்ட்ஸு பிமாரு ஸ்டேட்டுக்குலாம் நாங்கள் ஒவ்வொரு என்னென்ன கீவேர்டு போட்டோம் எங்களுக்கே தெரியாது. ஈவன் என்ன சொல்றது சபையில பேச கீவேர்ட்ஸ்லாம் கூட நாங்கள் போட்டிருந்துருக்கிறோம். இந்த ரிவர்ஸ்க்கு ஒரு இது வச்சுக்கிறது, ஒரு கீவேர்ட் வச்சுக்கிறது, எந்த ரிவர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எது எங்க எப்படி மிஸ் ஆகுது, எங்க என்ன சொல்லுவோம் நம்ம ஸ்டார்டிங்ல கங்காலேயே வந்து யமுனா கங்கா, யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேசரி எங்க வருது, நந்தாதேவி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் அதில் போட்டிருந்தோம். எனக்கு இன்னைக்கு டேட்டுக்கு எக்ஸாக்ட்லி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஞாபகம் இல்லை. பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அதுக்கு வந்து யூ கேனாட் பைபாஸ் இட். உங்களால் முடியல அப்படின்னா யூ ஹேவ் டு ட்ரை ஹார்டர். அதில் வந்து வேற ஒரு இது கிடையாது. பட் ஒரு விஷயம் இருக்குது, எல்லாராலுமே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாருக்கும் மறந்து போகும். ஸோ இந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸில் வந்து எவ்வளோ ரிலவெண்ட்டானதாச்சும் நீங்கள் அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ அதை வந்து ஆன் தி ஸ்பாட் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இது உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்லி நீங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸோ எஸ்ஏ ரைட்டிங்கோ இல்லை. ஸோ நீங்கள் எக்ஸாக்ட் ஃபேக்ட்டு யோசிச்சு ஞாபகம் வச்சு எழுதுறதுக்கு நீங்கள் மற்ற டெக்னிக்ஸ் கூட எம்ப்ளாய் பண்ணலாம், எலிமினேஷன் டெக்னிக்கு அந்த மாதிரி டெக்னிக். ஸோ வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் அதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நீங்கள் வந்து போகக்கூடாது. அது வந்து ப்ரிலிம்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிஜி இன்னொரு இல்லை மிஜி, இப்போ எல்லாரும் பரவலான ஒரு கேள்வி என்னன்னா, ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் நேஷனல் பார்க் வந்து இப்போ வந்து கொஸ்டின்ல அடிக்கடி கேட்குறாங்க, ஓகேவா, எதோ கேட்குறாங்க, என்னன்னோ இங்கே ஒரு நேஷனல் பார்க் கேட்குறாங்க. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அ காமன் மேனா இல்லை காமன் பர்சனா எல்லா நேஷனல் பார்க்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? எல்லா நேஷனல் பார்க்கும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் எக்கச்சக்கமான நேஷனல் பார்க்ஸ் இருக்குது. நியர்லி 60-70 டைகர் ரிசர்வ் வந்துச்சு இன்னைக்கு டேட்டுக்கு. பட் இதில் வந்து மெயின் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏரியாவை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த நேஷனல் பார்க்கோ இல்லை அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியோ அந்த டைகர் ரிசர்வோ அங்கே வந்தது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு நாள் எஃபர்ட் இல்லை, அது தட் இஸ் அ லைஃப் லாங் எஃபர்ட். ஏன்னா 70களில் 1970s நம்ம யோசித்த விஷயங்கள், அன்னைக்கு இருந்த ஆஃபீஸர்ஸ் யோசித்த விஷயங்கள் தான் வந்து நீங்கள் நேஷனல் பார்க்காகவும் வைல்ட் லைஃப் சாங்சுரியாகவும் உருவெடுத்து வருது. ஏன்னா நான் இப்போ கேரளாவில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிற டிவிஷனில் வந்து 4 நேஷ்னல் பார்க்கும் ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது ஒரு சிங்கிள் டிவிஷனில்.
ஆனால் அந்த ஏரியாவில் ஏன் அத்தனை நேஷனல் பார்க் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு வரும், அந்த ஏரியா பற்றி தெரியும். பேசிக்கலி யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் லைக் தட் ஃபேக்ட்ஸ் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கறதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். என்னோட 6 years ஆஃப் ட்ரஸ்ட் வித் யூபிஎஸ்சி எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் இதுதான். லைக் அவங்க கேட்குற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம டெல்லி ஏர்போர்ட்டில் நாங்கள்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம். அந்த அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸில் நாங்கள் புதுசாக பார்க்குறோம், புத்தாவோட இந்த முத்திரைகள்லாம் வந்து புதுசாக போட்டிருந்தாங்க, ஒரு முத்திரை. அடுத்த வருஷம் அது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்துச்சு. அதே மாதிரி ஒரு வருஷம் வந்து டெல்லியில் ஐ திங்க் F1 ரேஸ் நடக்குது ஃபர்ஸ்ட் டைம். F1 ரேஸ் நடக்குது. அன்னைக்கு வந்து மெயின்ஸில் வந்து அந்த F1 ரோஸோட ஃபிளாக்ஸும் அதை பற்றி இருக்கிற டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தாங்க. அது வந்து ஏன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் நாங்கள் அந்த வருஷம் போன எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொன்னது வந்து ஏர்போர்ட்டில் வந்து அந்த ஃப்ளாக்ஸை பற்றின ஒரு 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 பெரிய ஒரு கட் அவுட் இருந்தது, அதை பற்றி போட்டிருந்தாங்க அப்படின்னு. ஸோ பேசிக்கலி சொல்லணும் அப்படின்னா many of the questions are derived from common locations in Delhi. ஏன்னா ஆளுங்க அதிகமாக வர ஒரு எக்ஸ்போஷர். அதே மாதிரி அந்த ஃப்ளாக்ஸ் வந்து நிறைய பேப்பர்ல எல்லாம் வந்திருந்தது. ஸோ இது வந்து ஒரு காமன் ஏரியாவில் வர ஒரு விஷயங்கள். அது வந்து பேப்பர் கட்டிங்ஸ்ல வர விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். கீ ஈவென்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்றாங்க இதுல. ஸோ வந்து எனக்கு ஞாபகம் வச்சது, எனக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கு. 50 or 51st டைகர் ரிசர்வ்னு சொல்லிட்டு பிலிகிரி ரங்கசாமி டைகர் ஹில்ஸ், பிஆர் ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் வருது. அது வந்து நாங்கள் ஒரு வருஷம் படித்தோம். அந்த வருஷத்தில் ப்ரிலிம்ஸ்லேயோ மெயின்ஸ்லேயோ அந்த கொஸ்டின் வந்திருந்தது, டைகர் ரிசர்வ் பற்றி, பிலிகிரி ரங்க ஹில்ஸ் பற்றி வந்திருந்தது. ஸோ அது வந்து எல்லாமே நம்ம படிக்கிற, அது இதுக்காக தான் வந்து நியூஸ் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஹவு டு ஃபில்டர் அவுட் அன்வான்ட் ஆர் அன்ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸுங்கிற ஒரு விஷயம். இது நெக்ஸ்ட், இது சப்சிக்வெண்ட் இதில் கொஸ்டின். இப்போ கரண்ட் ஈவெண்ட்ஸுக்கு அதுதான் இப்போ அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது 1000 மெட்டீரியல் இருக்குது, ஓகேவா? இந்த இன்ஸ்டியூட் அந்த இன்ஸ்டியூட்டு, பேப்பர் எவ்வளோ, பேப்பர் தானே ரிலவெண்ட்டா இல்லை வாட் யூ வுட் சஜஸ்ட்? உங்களோட ப்ரிப்பரேஷனில் பேப்பர் ரீடிங் தான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ இஃப் யூ ஆர் ட்ரைங் டு அச்சீவ் யுவர் பெஸ்ட், பேப்பர் ரீடிங் தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பட் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ், எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், டைம் இருக்காது, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல். பட் தே ஆர் நாட் எ கம்ப்ளீட் சப்ஸ்டியூட், அவ்வளோதான். நாங்கள் வந்து பேசிக்கலி நாங்கள் ப்ரிலிம்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்கள் கூட பாலாஜி இருந்தால் அப்படி நாங்கள் இருந்தோம். நான் வந்து பேசிக்கலி குரூப் ஸ்டடி டிபெண்ட் பண்ணுவேன். மற்றவங்க படிக்கும்போது கேட்பேன் நிறையா. இப்போ பாலாஜி வந்து தெரிஞ்சு 2-3 இன்ஸ்டியூட் மெட்டீரியல் பார்ப்போம், அப்படி 2-3 இது பார்ப்போம், அப்படி அது இல்லாமல் சொந்த நோட்ஸ் வச்சிருப்பான். ஹிஸ் ப்ரிப்பரேஷன் லெவல்ஸ் வச்சு என்னோட ப்ரிப்பரேஷன் லெவல் வேறு மாதிரி இருக்கும். ஐ மோஸ்ட்லி டிபெண்டட் ஆன் இன்ட்ராக்ஷன் வித் பீப்புள். ஏன்னா எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஈவன் இன்னைக்கு கூட நான் வந்திருந்தேன் அப்படின்னா ஐ குட் ஹவ் ஸ்டேட் இன் த கெஸ்ட் ஹவுஸ் சிம்பிளி, இந்த கெஸ்ட் ஹவுஸ் சிம்பிளி. பட் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்னரண்ட் ஒரு நேச்சுரல் ஆட்டிடியூட் இருக்கும், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இருக்கும். அதை வந்து நீங்கள் டேப் பண்ணணும் கரெக்டாக. இதில் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி, அதாவது உங்களோட தனித்துவத்தை நீங்கள் விடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். இப்போ பாலாஜி வந்து பயங்கர இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் கேதர் பண்ணி செய்கிற ஒரு ஆள். இதே மாதிரி சிவசங்கர்னு ஒருத்தர் இருந்தால் அப்படி, இப்போ ஆர்பிஐயில் இருக்கா அப்படி, அவர் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். அவர் மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் பார்க்க முடியாது நாங்கள் யாரும். புக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி போய் பேச்சு கேப் கிடைக்கும் போது பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா புக் எடுத்துகிட்டு அப்படியே சைலண்ட்டாக வேறு ரூமில் போய் படிச்சுட்டு இருப்போம். அப்படி எங்களுக்கே தெரியாது அவர் போகிறது. அவங்க ரூமில் உட்காந்து நாங்கள் கதை பேசிகிட்டு இருப்போம், அவர் வேறு ரூமில் போய் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம் அப்படி. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதை டேப் பண்ணுங்க. ஆமாம், இன்னொன்று. ஸோ இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் அதான் பேப்பர் எசென்ஷியல். ஸோ ஒரு பேப்பரு ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல். அதே மாதிரி புக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக்கை புக்காக வாங்கி தள்ளுறதா இல்லை பேசிக் புக்கை மட்டும் படித்தா போதுமா? அதாவது உங்களுக்கு நிறையா இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, நிறையா புக்ஸ் இருக்குது, நிறையா வியூஸ் இருக்குது. பட் பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியூஸ் அதிகமாக கேட்குறதில்ல, அவன் ஃபேக்ட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் யூபிஎஸ்சி வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னோட ப்ரிலிம்ஸுக்கு உண்டான சஜஷன், மெயின்ஸுக்குனா இந்த சஜஷன் கொஞ்சம் கூட வேறு மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸுக்கு வந்து
நீங்கள் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேபி ஒன் இன்ஸ்டியூட் புக்கை டிபெண்ட் பண்ணுங்கள். பட் அட் த சேம் டைம் யூபிஎஸ்சியோட மதர் புக்குன்னு சொல்கிறது வந்து நம்ம என்சிஆர்டி சிலபஸ். ஸோ அது வந்து நீங்கள் வாசிக்கணும்னா நான் வந்து இது வரைக்கும் எல்லா என்சிஆர்டி ஃபுல்லும் வாசித்ததில்லை. பட் அட்லீஸ்ட் இருக்கணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதில் வாசிக்கணும். நீங்கள் வேறு இன்ஸ்டியூட் டிபெண்ட் பண்ணாலுமே பேசிக் புக்ஸ் வந்து நீங்கள் யூ ட்ரை டு கோ த்ரூ. அப்படி பண்ண முடியல, உங்களால் பேசிக் புக் பண்ண முடியல அப்படின்னா ஆக்சுவலி இது டபுள் த ஒர்க்காக வரும். நீங்கள் 2 இன்ஸ்டியூட்டாச்சும் அட்லீஸ்ட் மினிமம் பார்க்கணும். ஏன்னா இஃப் ஒன் இன்ஸ்டியூட் இட்ஸ் லைக் 80% or 90% ப்ராப்பர் கவரேஜுக்காக. ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு இன்ஸ்டியூட் அது தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம், தப்பாக புரிஞ்சிருக்கலாம். ஈவன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கூட நிறைய இடத்துல தப்பாக இருந்திருக்கு. விஷயங்கள் அவங்க சொன்ன ஃபேக்ட்ஸும் அதுக்கப்புறம் வேறு இன்ஸ்டியூட் போகும்போது அவங்க சொன்ன ஃபேக்ட்ஸே வந்து இட் வாஸ் கான்ட்ரடிக்டிங், எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு கான்ஸ்டியூஷன். ஏன்னா அதில் ஃபேக்ட்ஸுங்கிறதும் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதுக்கு நடுவில் ஒரு ஃபைன் லைன் தான் இருக்குது அதில். ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா இயர்லாம் உங்களுக்கு காமன், பட் இயர்லியே கூட 1-2 இடத்துல நாங்கள் வந்து வி ஹேவ் ஃபேஸ்ட் இட் புக் ஆத்தரைஸ்டு புக்குங்கிறது என்சிஆர்டி. அதுக்கு மேலே வந்து நீங்கள் சம்திங் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி அட்லீஸ்ட் கவர் 2 இன்ஸ்டியூட்ஸ். தட் இஸ் மை அட்வைஸ் ரிகார்டிங் தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் எம்ஏஜி, இப்போ ப்ரிலிம்ஸ் வரும்போது ஸோ ஹவு மெனி கொஸ்டின்ஸ், இப்போ எத்தனை கொஸ்டின் அடிச்சா கரெக்டாக இருக்கும் புரியுதுல? இந்த சென்ஸ் ஹவு யூ வில் ஹேண்டில் இன்சைட் த ஹால். இந்த எத்தனை கொஸ்டின் அடித்தா கரெக்டாக இருக்குங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஏஜ் ஓல்டு கொஸ்டின்ஸ். நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் அப்போ எங்களோட மே 2010 கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஏன்னா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு கான்க்ரீட் ஆன்சர் இல்லை. ஏன்னா நான் வந்து மேபி ஆஃப்டர் 2010 அதாவது 2011 புது பேட்டர்ன் ப்ரிலிம்ஸில் புது பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் ஐ ஆன்சர்ட் எனிதிங் லெஸ் தென் 100 கொஸ்டின்ஸ் எந்த எக்ஸாம்லேயும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் ஐ டர்ன்ட் அவுட் டு பி த ப்ரிலிம்ஸ் டாப்பர். இஃப் நாட் மெயின்ஸில் எனக்கு கிடைக்கலனாலும் ஈவன் சம்வேர் அரவுண்ட் cumulative 308 320 எல்லாம் இருந்தது. ஆனா இப்போ சிசாட் இல்ல முன்னாடி அப்ப சிசாட் மார்க்ஸ் இன்க்ளூடடா இருந்தது. பட் ஸ்டில் அன்னைக்கு டேட்டுக்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஹையஸ்ட் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மார்க்ஸ். நானே என் ஃப்ரெண்டு ஜோகிந்தர் அண்ட் ஹாரிஸ் எல்லாம் எடுத்தது. பேசிக்கலி இதில் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி வந்து இதில் 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. ஒன்று வந்து எங்களோட மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலில் வந்து நாங்கள் சொல்லுவோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எம்ப்ளாய் பண்ணுவோம். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க்குங்கிறது 0.33. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 4 எம்சிக்யூ அதாவது 4 மல்டிபிள் சாய்ஸஸ் எம்சிஸ் இருக்கு. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலி நீங்கள் கண்ணை மூடிட்டு ஏபிசி ரேண்டமாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 25% chance to get it right. For 4 questions. For 100 questions, there is a chance to get 25 questions correct and 75 questions wrong. But at the end of the day, 25 into 1 minus 75 into 1/3 வரும்போது you will get net 0. அதாவது கேன்சல் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து எங்களோட மெத்தடாலஜி என்ன அப்படின்னா, நமக்கு வந்து என்றைக்குமே ஒரு கொஸ்டின் வந்து 100% கரெக்ட்னு உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் அதனால தான் அந்த எக்ஸாமே வருது. அந்த பாயிண்ட் தான் நீங்கள் வந்து எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் எந்த கொஸ்டினுமே 100% கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹியூமன் எரருங்கிறது மேஜர் ஃபேக்டர். நம்ம நாட்டு பார்க்காம விட்டுருவோம், இல்லை மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் ஒரு 1-2 தப்பு பண்ணுவோம், இல்லைன்னா வந்து இயரில் வந்து 1822 இல்லை 1922 பார்ப்போம், இல்லைன்னா அப்பா மாடு நடுவில் குழப்போம். ஏன்னா இந்த பிந்துசாரா யாரு ஏஜ் ஓல்டு குழப்போம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து எங்களோட அப்ரோச் எப்படி இருந்ததுன்னா, பேசிக்கலி நானும் இன்னும் 2-3 பேர் இருந்தோம். வி யூஸ் டு பி ப்ரிலிம்ஸ் டாப்பர்ஸ். நாட் டு பிராக், பட் வி யூஸ் டு பி ப்ரிலிம்ஸ் டாப்பர்ஸ். சொல்லலாம் இல்லை சொல்லணும் இல்லையா, தன்னடக்கங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட். ஸோ வி யூஸ் டு பி ப்ரிலிம்ஸ் டாப்பர்ஸ். ஸோ எங்களோட லாஜிக்குங்கிறது இருந்தது. பட் அட் த சேம் டைம் நான் வந்து ஆப்போசிட் ஸ்கூல் ஆஃப் தாட்டையும் நான் வந்து மட்டம் தட்டலை இல்லை குறைச்சி சொல்லலை. ஏன்னா அதில் பாஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. பட் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நான் இப்போ அனலைஸ் பண்ணுவேன் ஷார்ட் வே. எங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்னா லாஜிக்கல் அப்ரோச் டு அ கொஸ்டின். அதாவது ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா அந்த கொஸ்டினை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எங்களுக்கு இருந்ததில்லை. ஏன்னா we were able to get into logical analysis of any question. சே இப்போ வந்து ஒரு சைனாவில் வந்து ஒரு புதுசாக ஒரு டேம் கட்டுறாங்க, அது வந்து எந்த ரிவரில் வருது அப்படின்னு கேட்டால்
அவன் வந்து எல்லோ ரிவர்ல ஒரு டேம் கட்டுறதை பத்தி இந்தியா யூபிஎஸ்சில கேட்கணுங்கிற அவசியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அன்லஸ் அன்டில் இது வேற ஏதாச்சும். ஸோ லாஜிக்கலி அது நமக்கு சம்பந்தமா இருக்கிற ஏதாச்சும் ஒரு ரிவரா இருக்கலாம். ஸோ வேற ஏதாச்சும் சம் கைண்ட் ஆஃப் எக்கனாமிக் பேக்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா, இல்ல சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அண்ட் சைனா, இல்லைன்னா பாகிஸ்தான் அண்ட் சைனா நம்மளோட இதுல ரிலேட் ஆகி வர்றது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்க படிச்சதுல இருந்து நாங்க ஃபில்டர் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த வருஷம் நாங்க படிக்கும் போது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்ல இஃப் சம்திங் இஃப் யூ ரிமெம்பர் எல்ஓசியில் வந்து பாகிஸ்தான் அண்ட் சைனா ஜாயிண்ட் வெஞ்சர், இல்லைன்னா யூஎஸ் அண்ட் சைனா ஜாயிண்ட் வெஞ்சர், இந்த மாதிரி ஏதாச்சும் படிச்சு ஞாபகம் இருந்தால் சம்டைம்ஸ் வி வில் புட் எல்ஓசி ஆல்சோ, சாரி எல்லோ ரிவர் ஆல்சோ. ஏன்னா இது ஏன் அந்த கொஸ்டின் வருதுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நாங்கள் போகும்போது we were able to employ the logical approach. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அது ஒரு மேஜர் ஃபேக்டர். நாங்கள் 100% அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா எங்க மேஜர் ஃபேக்டர் அதுவா இருக்கு. சாய்ஸ் நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்க, இந்த சாய்ஸ் இருக்க சான்ஸே இல்லை. சரி, இப்போ நான் சொன்ன சேம் கொஸ்டின்ல யாங்ஸே ரிவர், சாங்போ ரிவர், தேம்ஸ் ரிவர்னு கேட்டா ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் தேம்ஸ் லண்டன்ல இருக்கு. இங்கிலீஷ்ல ஆனா ஒரு क्वेश्चन கேட்டிருக்கான். அந்த மாதிரி கேட்பாங்க யூபிஎஸ்சி 2020 ஒரு क्वेश्चन இருக்கு. இல்ல அப்பயுமே அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம ஆப்வியஸ் எலிமினேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். அதுதான். அப்ப அந்த மாதிரி क्वेश्चनல ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சாய்ஸ் போனதுனால you are 100% sure that this choice answer இருக்க முடியாது அப்படினா அந்த பாயிண்ட் BO 100% ஆன்சரா இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படினா உங்களோட சக்சஸ் ரேட் ஹிட் ரேஷியோ +33% ஆகுது, +0.33% ஆகுது. சோ வந்து அந்த மாதிரி 3 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்க சான்ஸ் இருக்கு. கரெக்ட். சோ நீங்க 10 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணும்போது 3.5 மார்க் கிடைக்கும். அந்த 3.5 மார்க்ங்கிறது பெரிய டிஃபரன்ஸ். So அந்த approach, அந்த logical statistical approach, basically statistical approach, and see it's not magic or gimmick. It's not magic or gimmick. It is statistics. 100% அடிக்கிறதுங்கிறது நாங்க வந்து luck பேஸ் பண்ணியோ இல்ல தெய்வத்து மேல நம்பிக்கை வச்சிட்டோ இல்ல இந்த gimmicks பேசறதுக்காக பண்ணதோ இல்ல. I can show you my question paper if it is there. நான் 100 question அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு 2010 ல இருந்து 2015 prelims 5 prelims நான் எழுதி இருக்கேன். 2010 prelims விட்டுருங்க, 2011 12 13 14 15 5 வருஷ prelims-லயும் நான் வந்து 100% அட்டெண்ட் பண்ணிருக்கேன். இன்னொன்னு அதாவது 90 to 100, அதாவது நான் 90 அடிப்பேன், ஜோகிந்தர் 90 அடிப்பான். அதோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து 100% அடிக்கிறது. ஏன்னா வந்து என்னோட இதுல வந்து அது இட் ஹஸ் டர்ன்ட் அவுட் குட் ஃபார் மீ. ஏன்னா நான் வந்து ஒண்ணுமே தெரியாத கொஸ்டினும் நான் வந்து இந்த மாதிரி லாஜிக்கல் பண்ணி அப்ரோச் அடிச்சதுல மெனி டைம்ஸ் 0 ஆயிருக்கு, இல்லைன்னா ப்ளஸ் வந்திருக்கு. ஏன்னா நெகட்டிவ்ல போறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா உங்களுக்கு இந்த அப்ரோச்ல இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல வந்து இந்த லாஜிக்கல் அப்ரோச்சுங்கிறதுக்கு வந்து நீங்க நிறைய விஷயத்த வந்து அந்த டைம்ல யோசிக்கணும். உங்களோட ப்ரெஷர் ஹேண்ட்லிங் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பேசிக்கலி ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா ஐயோ அப்படின்னு நம்ம பயப்படுற கான்செப்ட் நிறைய இருக்கு. அப்ப அந்த இடத்துல யோசிக்கிற திறமை அது வந்து உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கீ அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் யுவர் செல்ஃப். இப்போ வந்து நான் வந்து பேசிக்கலி எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் ஐ ஃபீல் ஐ கேன் ஹேண்டில். அதான் அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸோட ஒரு பார்ட்னு சொல்றது, கான்ஃபிடென்ட் ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஒரு பார்ட்னு சொல்றது. இல்லை ஆனால் ப்ரிலிம்ஸ் அன்னைக்கு இப்படி தான் இருக்கும். ப்ரிலிம்ஸ் அன்னைக்கு வி வில் பி லைக் எங்களுக்கு பயம் இருக்கும், எங்களுக்கும் ஒரு இது இருக்கும். பட் ஆன் த ஸ்பாட் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் அடிக்கிறது டிசைட் பண்ணினா அடிச்சிடும். இந்த இது லாஜிக்கல் இதை எம்ப்ளாய் பண்ணுவோம். அதே மாதிரி எங்களுக்கு ஞாபகம் அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ள போட்டு பார்ப்போம். கரெக்ட். ஸோ வந்து இட் வில் கோ ராங் ஆல்சோ, இட் வில் கம் ரைட் ஆல்சோ. பட் இட் இஸ் நாட் அ கேம் ஆஃப் 1 கொஸ்டின். இது 100 கொஸ்டினோட கேம். அதை நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும். ஸோ அந்த 100 கொஸ்டினோட கேம்ல 10 கொஸ்டின் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் எலிமினேட் பண்ண முடிஞ்சா கூட அந்த 10 கொஸ்டின் நீங்க அடிக்கிறதுக்கும் அடிக்காததுக்கும் வித்தியாசம் வருது. கரெக்ட். ஸோ அப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் நான் அடித்தேன் அப்படின்னா எங்களோட ஒரு லாஜிக்கல் எபிலிட்டி. ஜோகிந்தர் வந்து நார்மலி 95 அடிப்பான். நாங்கள் வந்து பேசும்போது கேட்டால் அது யூபிஎஸ்சிக்கு பிடிக்கிற மரியாதை அப்படிப்பாங்க. பட் நான் வந்து பேசிக்கலி அந்த மாதிரி நம்மளும் மரியாதை கொடுக்கணும். நான் கொடுத்ததில்லை, பேசிக்கலி நான் கொடுத்ததில்லை. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுறாங்க, 2 கொஸ்டினாச்சும் விட்டுடுவா அப்படிம்பாங்க. பட் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்க்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மரியாதைலாம் கிடையாதுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் பியூர் மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் மேத். ஸோ இந்த மேத்தில் உங்களுக்கு கான்செப்ட் இருக்குது. இதில் உங்களுக்கு அந்த மேக்ஸையும் உங்களோட கேரக்டர்ஸையும் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடிக்கலாம். இது ஆப்போசிட் ஸ்கூல் ஆஃப் தாட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் வந்தது. மேபி ஆஃப்டர் கிளியரிங் த சிவில் சர்வீஸ் என்னோட பேட்ச்மேட்ஸை பேசும்போது அதில்
நிறைய பேர் இந்த மாதிரி வெறும் 60 கொஸ்டின் 55 கொஸ்டின் அடிச்சவங்களும் இருக்கிறாங்க. பட் அதில் ஒரு ரிஸ்க் நிறையா இருக்குது. பட் ஆவரேஜாக 70-75 அடிக்கிறவங்க நான் நிறையா பார்த்துருக்குறேன். பட் ஹவு கம் தே ஆர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு யோசிக்கும் போதுங்க ஒரு விஷயம், அவங்க வந்து அந்த அன்சர்டனிட்டி நெகட்டிவிட்டியை வந்து அவங்க விடுறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து 100% தெரியல அப்படிங்கிறதுல அவங்க வந்து தே ஆர் நாட் எம்ப்ளாயிங் லாஜிக். அதுக்கு பதிலாக அவங்க தெரிஞ்ச கொஸ்டினை திருப்பி ரீவைண்ட் பண்ணுறாங்க. ஆமாம், அட்டென்ட் பண்ணுற கொஸ்டினை. ஏன்னா டைம் உங்களுக்கு இப்போ நிறையா இருக்குது. 100 கொஸ்டினுங்கும் போது உங்களுக்கு நார்மலி டைம் நிறையா இருக்குது. நான்லாம் 1-2 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து 3 தடவை மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் 3 தடவை நான் கண்டினியூ ஒரே வித்தின் தட் 2 ஹவர்ஸில் நான் வந்து ஃபுல்லும் வாசிச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு டைம் நிறையா இருக்கிறதுனால ஹவு யூ ஆர் யூட்டிலைசிங் யுவர் டைம், தட் சங்க் ஆஃப் டைம். எய்தர் நீங்கள் புது கொஸ்டினில் லாஜிக் அப்ளை பண்ணி உங்கள் டைமை யூட்டிலைஸ் பண்ணுறீங்களா, இல்லை பழைய கொஸ்டினில் இருக்கிற உங்களை தப்பை திருத்துறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா. ஏன்னா நீங்கள் 2வது 3வது ஒரே கொஸ்டின் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைமில் விட்ட தப்போ, ஃபர்ஸ்ட் டைமில் நம்ம விட்டு போன ஒரு லாஜிக்கல் தாட்டோ செகண்ட் டைமில் வரலாம். மேபி அந்த நாட்டு பார்க்காம விட்டுருந்துருக்கலாம், இல்லைன்னா அது ரெக்டாங்கிளோ ட்ரையாங்கிளோ, மேபி கொஸ்டினில் அது ரெக்டாங்கிள் மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அதில் ட்ரெப்பீசியமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. மேபி அது வந்து காந்திஜியை பற்றி சொல்கிற மாதிரி ஒரு பேராகிராஃப் ஃபுல்லு சொல்லிட்டு ஃபைனலி கொஸ்டினில் ஜவஹர்லால் நேரு வச்சு கேட்டது. அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கு. யூபிஎஸ்சி டஸ் த ட்ரிக். அந்த விச் ஆஃப் த ஃபாலோயிங்லேயே நிறைய ட்ரிக் இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர் செட் பை காந்தின்னு சொல்றது நம்ம ஜவஹர்லால் நேரு போட்டுருப்பாங்க. மேலே இருக்கிற கோட் எல்லாமே காந்தியோட கோட்டாக இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோட் பார்க்கணும்னா நம்ம மைண்டில் பதிஞ்சிருது காந்தியோட கோட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கோட்டு காந்தியோட கோட் அப்படின்னு நம்ம ஆல் தேவோ அடிச்சோம்னா ஆக்சுவலி ஆன்சர் நன் ஆஃப் தேவோ. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூபிஎஸ்சி எம்ப்ளாய் அவங்க வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இடத்துல நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட அந்த 2 ஹவர்ஸை நீங்கள் உங்களோட பெஸ்ட் ஆஃப் யுவர் ஆட்டிடியூட், உங்களோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா ஹாரிஸு, மை ஃப்ரெண்ட் ஹாரிஸ், இன்னும் நிறையா பேர் அவங்க வந்து 70-75 கொஸ்டின் வந்து அடிச்சிருக்கிறாங்க. இல்லை ஹாரி 80 தான், 80 இருக்கும். இல்லை லாஸ்ட் 2 டைம்ஸ் ஹாரி 80 தாண்டிட்டான். அதுக்கு முன்னாடி அவன் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணான் இல்லையா? ஆமாம். இப்போ 80 நார்மலி 80 70 to 80 வச்சுக்கோங்களேன், 75 to 80 வச்சுக்கோங்க. அதில் வந்து அவங்க வந்து தே யூஸ் த டைம் டு ரீவிசிட் தோஸ் திங்ஸ். தெரிஞ்ச கொஸ்டின் அவங்க திருப்பி அக்யூரசி, இம்ப்ரூவிங் த அக்யூரசி. ப்ரெசிஷன் வேற, அக்யூரசி வேற. They go for precision, I go for accuracy. Correct. So என்னன்னா எம்ஜி, ஸோ 70 ஒர்க் ஆகுது, 100 ஒர்க் ஆகுது, பேஸ்ட் ஆன் என்ன அவங்களுக்கு சூட் ஆகுது அதுதானே. எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து சிம்பிள் வேர்ட்ஸாக சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் நிறையா விஷயத்தை பற்றி படிப்பீங்க, நீங்கள் வந்து லார்ஜர் கிரவுண்டு கவர் பண்ணுவீங்க, அதோட பேசிக் நிறையா புரிஞ்சுப்பீங்க. பட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸில் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் தப்பு வரலாம். அந்தளவுக்கு என்னோட பிரச்சனை அதுதான். நான் வந்து ஐ வில் கவர் லார்ஜர் ஏரியா, நான் நிறையா படிப்பேன். பட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸில் நான் ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டேன். இவங்க போடுற கீவேர்டு நான் அந்தளவுக்கு நான் போட மாட்டேன். இவங்க போடுற அந்த டேட்டு வேல்யூலாம் ஞாபகம் வைக்கிறது அளவுக்கு நான் ஞாபகம் வைக்க மாட்டேன். பட் நான் வந்து ஐ ட்ரை டு கவர் மோர் ஏரியா. ஸோ மோர் ஏரியா எனக்கு கவர் பண்ணும்போது ஐ கேன் யூஸ் த எலிமினேஷன் லாஜிக் மோர் தென் த அதர்ஸ். பட் இஃப் யூ ஆர் அ பர்சன் who is more into facts and understanding the figures, உங்களுக்கு facts and figures ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த எலிமினேஷன் லாஜிக்கோட நீங்கள் வந்து யூ கோ ஃபார் ப்ரெசிஷன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு அதை ப்ரிசைஸாக ஆன்சர் பண்ணுறதுல இருந்தீங்க அப்படின்னா தென் இட் இஸ் பெட்டர் டு கோ அட்லீஸ்ட் 70 or 80. நான் 70 or 80க்கு கீழே வேண்டாம்னு சொல்கிற ஒரு ரீசனும் மேத்தமெட்டிக்கல் தான். ஏன்னா நீங்கள் 5 to 80 அடிங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஹியூமன்ஸோட பேசிக் டெண்டன்சி 10 to 15% எரர் வர்றது. கேர்லெஸ்னஸ் மிஸ்டேக்கு, ராங் அப்ளிகேஷன் ஆஃப் ஆன் த டே பிரச்சனை, சம்டைம்ஸ் நீங்கள் ஃபேக்ட்ஸை ராங்காக மனசில் ஞாபகத்தில் வச்சுருந்துருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து பேசிக்கலி யாருமே வந்து நான் வந்து 60 கொஸ்டின் அடித்தேன் 60 கரெக்டுன்னு யாரும் நான் சொல்லி தெரியும் நான் கேட்டதில்லை. 60 சொல்லி நான் கேட்டதில்லை. இப்போ 60ல் 10 தப்பாச்சு. 60ல் 10 தப்பாச்சுனாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 46 போயிடுது, 46.66 ஆயிடுது. ஸோ நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. உங்கள் அந்த 10 தப்புங்க, ஒரு கொஸ்டின் தப்புங்கிறது இட் ஸ்டார்ட்ஸ் டு டிசைட் யுவர் லைஃப் மார்க். ஸோ அதனால தான் நான் வந்து ஹையர் அமௌண்ட் போகிறது. ஏன்னா 100 அடிக்கும் போது எனக்கு 10 கொஸ்டின் தப்பானாலும் 20 கொஸ்டின் தப்பானா கூட எனக்கு வந்து கிட்டத்தட்ட 65 கிட்ட வந்துடும். ஆனால் எம்ஜி அதான் டு பி ஆன் சேஃபர் சைடு 90 ஓகே இல்லை. டு பி ஆன் சேஃபர் சைடு என்னோட பாலிசி படி 100, பட் மினிமம் 90 ஐ வுட் சஜஸ்ட். நீங்கள் வந்து 90 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க,
யூ புட் 20% as a error margin. உங்களோட ப்ரிப்பரேஷன் பெஸ்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன்லேயே 20% எரர் மார்ஜின் வருது அப்படின்னு வச்சிங்கன்னா 90யோட 20%ல உங்களுக்கு வந்து 18 கொஸ்டின் தப்பாகுது. ஸோ 90யோட இதில் அது 76ன்னு வச்சுக்கோ 64 தாண்டி 66 யூ வில் பி லேண்டிங் அட் 66. 90 கொஸ்டினில் நீங்கள் வந்து 20%, அதாவது 18 கொஸ்டின் தப்பு அப்படின்னா யூ லேண்ட் அட் 66. இன்னைக்கு டேட்டில் எனக்கு தெரிஞ்சு 66ங்கிறது ஃபாரஸ்ட்ரிக்கு கிளியர் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் இதுதான். நீங்கள் வந்து 90ல் 20% எடுக்கிறதுக்கும் 80ல் 20% எடுக்கிறது நான் சொல்கிறேன். 80ல் 20% அப்படின்னா உங்களுக்கு 16 கொஸ்டின் தப்பு. நீங்கள் அந்த 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா அட்டென்ட் பண்ணுறதுல உங்களுக்கு 3 கொஸ்டின் தான் தப்பாகுது. ஸ்டாட்டிஸ்டிக்கலி 80லேருந்து 90 உங்களோட கவுண்ட்டை நீங்கள் கூட்டும்போது உங்களுக்கு 3.33 தான் வந்து மேக்ஸிமம் வந்து டிஃப்ரென்ஸ் வர்றது, ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வச்சா கூட. என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் 80 கொஸ்டின் அடிக்கும்போது ஆல்ரெடி 20% எரர், 80 கொஸ்டினில் 20% எரர், 90 கொஸ்டினில் 20% எரர்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 80ல் 58 சம்திங் வருது உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் இட் இஸ் என்ன கன்சிடர் பண்ணுற வரைக்கும் சம் இன் ஃபியூ எக்ஸாம்ஸ் இஃப் த பேப்பர் இஸ் ஈஸி, ப்ரிலிம்ஸ் பேப்பர் ஈஸி அப்படின்னா 58ங்கிறது கிட்டத்தட்ட பார்டர் தான். நான் நிறைய தடவை அது பார்த்துருக்குறேன். ஸோ அது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் என்னோட earnest advice, try to do above 85 at least. 80-85 மினிமம் நீங்கள் பண்ணணும். ஏன்னா அப்போ நீங்கள் 80 பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் பி லைக் தரவு என்னை பொறுத்த வரைக்கும். 70 தரவை பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹியூமன்ஸ் டென்ட் டு மேக் மிஸ்டேக். நோ ஒன் இஸ் அ மிஷின். எல்லாருமே வந்து நான் 70 கொஸ்டின் அடித்தேன் 20 கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 70ல் 10 தப்பாச்சுன்னா கூட ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து யூஆர் ஸ்டக் அட் 63. ஆமாம் 63. நீங்கள் 10 தப்புன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் சம்டைம்ஸ் அது 15 or 20 தப்பாயிடுச்சுன்னா தென் யூ வில் பி in few instances. So we'll have 80 to 90 something somewhere, or if you are very sure 100. But 100 சரி ஓகே, it is max not according to statistics it will work. சரி okay, then the point is, so we'll fix it at above 80 இருக்கணும் based on your understanding of question and difficulty எல்லாம். And சரி ஓகே எம்ஜி, ஃபைனல் क्वेश्चन. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் மந்த் ப்ரிலிம்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இன்டர்வியூக்கு சும்மா ஒரு 2 வேர்டு, அவங்க போகிறாங்க இன்டர்வியூக்கு. அண்ட் ப்ரிலிம்ஸு என்ன நினச்சிக்கிட்டு போகணும்? ஓகேவா, கடவுளை வேண்டிட்டு போகணுமா, என்ன பண்ணணும்? எல்லாத்துக்குமே நீங்கள் கடவுளை வேண்டிட்டு தான் போகணும். ஓகே, ஏன்னா யூபிஎஸ்சியோட ஒரு ஐ வில் சே என்னோட ஒரு லைஃபோட ஒரு ஜேர்னியில் ஐ வில் சே யூபிஎஸ்சி இஸ் 1/3 லக், 1/3 ஹார்ட் ஒர்க் அண்ட் 1/3 இன்டெலிஜென்ஸ். 3 வேணும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இன்டெலிஜென்ஸ் கம்மியாக இருக்குது. அதாவது இன்டெலிஜென்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்ந்த விதம், அவங்களோட எக்ஸ்போஷர் அதெல்லாம் மாறும். ஏன்னா வந்து ஒரு கிராமத்தில் வளர்ந்தவங்களையே இன்டெலிஜென்ட் இருப்பாங்க, முட்டாள் இருப்பாங்க. சிட்டியில் வளர்ந்தவங்களையும் இன்டெலிஜென்ட் இருப்பாங்க, முட்டாள் இருப்பாங்க. இது ஒத்துக்கணும். நம்ம எல்லாருமே ஈக்குவல்னு சொல்லிட்டுலாம் காரியம் இல்லைங்க. ஸோ நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம பேசிக்கலி நம்மளோட சர்க்கிளில் நம்ம இன்டெலிஜென்ட்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட சர்க்கிள் மற்ற சர்க்கிளோட கம்பேர் பண்ணும்போது என்ன லெவலில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியோட எந்த இன்டெலிஜென்ஸோட ஸ்கேலில் எந்த இடத்துல இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சு உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 3 விஷயம், ஹார்ட் ஒர்க் 1/3, லக் 1/3, இன்டெலிஜென்ஸ் 1/3, இது 3 வேணும் உங்களுக்கு. நான் வந்து சொல்ல போனால் நான் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு பண்ண ஹார்ட் ஒர்க் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் வந்து அது நாங்கள் எல்லாம் குரூப் ஸ்டடி பண்ணோம். அந்த 1 week 2 week ப்ரிப்பரேஷன் நிறையா படித்தோம். ஆனந்தோட தம்பி எல்லாம் கூப்பிட்டு அந்த பையன்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. கெஸ்ட் லெக்சர்லாம் பிஇ பாஸ் பண்ணாதாங்க எங்களுக்கு கெஸ்ட் லெக்சர்லாம் பண்ணியிருந்துருக்காங்க. இட் வாஸ் அ நைஸ் டைம். பட் ஐ டூ ரிமெம்பர் அதில் லக் ஒரு ஃபேக்டராக இருந்தது. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் ஃபாரஸ்ட்ரி வந்து நான் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ண ஒரு கொஸ்டின், நான் இன்றைக்குமே சொல்லுவேன், பேம்பூ ஃப்ளவரிங்கை பற்றி இருக்கிற கொஸ்டின். அது நான் படித்தது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டிக்காக படித்தேன். மிசோரம், மணிப்பூர் அண்ட் அசாம் ஏரியாஸில் 1970s வந்த ஃபெமைனும் பேம்பூவும் சம்மந்தமாக. அதுக்கப்புறமேட்டு எப்படி அங்கே செக்யூரிட்டி இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுங்கிறது படிக்கும்போது பேம்பூவை பற்றி நான் ஒரு இன்கஸ்டியூனஸில் படித்தது. இட் ஹெல்ப் மீ இன் ஃபாரஸ்ட்ரி. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் எனக்கு வந்து அன்றைக்கி மேங்க்ரூவ் பற்றி படிக்கிறதுல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது.
அதே மாதிரி டொபாக்கோ ப்ராடக்டோட நம்ம பிடி இலையை சுற்றி படிக்கிறத பற்றி ஒரு சின்ன ஒன்று அன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்னஸ் நான் படித்த 3 கொஸ்டின் லைக் 1 to 3 1 to 4 லைக் ஒரு கொஸ்டின் விட்டுட்டு வந்ததில் வந்து இட் வாஸ் லைக் இட் ஷூட்டட் பை மார்க் அப் டு 280 மீன்ஸ். ஸோ அது ஒரு ஃபேக்டருங்க, அது நம்ம வந்து மறுக்க முடியாத உண்மை. லக்குங்கிறது வந்து சிவில் சர்வீஸ்ங்கிறது 1/3 தான். நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸும் ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் லக்கை மட்டும் நம்பி போகிறது. எப்படின்னா விஜய் இந்த சென்ஸ் எப்படி ப்ரிலிம்ஸ் இப்போ போக போகிறாங்க. ஸோ அதான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து இந்த 3 இங்கே வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சே இஃப் யுவர் பர்சனல் அசஸ்மெண்ட், உங்களோட ஹானஸ்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் இஸ் லைக் யூ ஆர் மேபி 60% இன்டெலிஜென்ட் கம்பேர்ட் டு த ரெஸ்ட் ஆஃப் யுவர் பியர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 1/3 60% தான் நீங்கள் கவர் பண்ணுவீங்க. ஸோ அந்த 100 ஸ்கேலில் வச்சிங்க அப்படின்னா அந்த 33ல் 60% வச்சா நீங்கள் கிட்டத்தட்ட யூ வில் கம்பேர் சம்வேர் அரௌண்ட் 20. ஸோ நீங்கள் அந்த 50-60 மார்க்கு கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பாக்கி வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்லேயும் உங்களோட லக்லேயும் மேற்கொள்ள லக்கு எனிஹவ் யூ கேனாட் ஒர்க். ஸோ யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் யுவர் ஹார்ட் ஒர்க் அவுட்புட் டு 100% ஆர் 80%, 90% நீங்கள் பண்ணணும். ஸோ எனிஹவ் ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், லக் ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு. ஸோ அது நீங்கள் மறக்க முடியாது. பட் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன். ப்ரிலிம்ஸ் அன்னைக்கு வந்து பயம் இருந்தாலும் வெளியில் கண்ணில் காட்டாது. இதுதான் நம்ம கண்ணில் காட்டா நிறைய மட்டும் கண்ணில் காட்டிடாத குமார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே தான். நிறைய பேர் பயம் வந்து பயப்படுத்துவாங்க. அப்போ அந்த ப்ரிலிம்ஸ் அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற காது நீங்கள் திறக்கக்கூடாது. அன்னைக்கு வந்து உங்களுக்கு அப்படியே அடைச்சு நாங்கள் வந்து இன்னும் 2 ஆளுங்க இருக்கிறாங்க. நாங்கள் வேணும்னே ப்ரிலிம்ஸ் அன்னைக்கு அவங்கள அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவங்க வந்து அது வேணும்னே செய்கிறாங்க வேணானே செய்கிறாங்கிறது டிஃப்ரெண்ட்டு. பட் ஸ்டில் அவங்க அன்னைக்கு அந்த கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு டவுன் ஆக சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு லாஜிக் அப்ளை பண்ணுறதுக்கும் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் ஒரு லாஜிக் அப்ளை பண்ணுறதுக்கு நடுவில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு கொஸ்டின் நான் சொன்ன இந்த சேம் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸில் அந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறதோ அட்டன் பண்ணாமல் போகிறதோ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ அன்னைக்கு நீங்கள் நிறைய கேட்டிங்கன்னா அவங்க கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கொஸ்டினை குறைப்பீங்க. அது வந்து ஹியூமன் சைக்காலஜி, ஹியூமன் டெண்டன்சி. ஸோ ப்ரிலிம்ஸ் அன்னைக்கு என்னோட ஏர்னஸ்ட் அட்வைஸ், மற்றவங்க பேச்சு எதுவும் கேட்காதீங்க, போங்க. ஈவன் அன்னைக்கு காலையிலேருந்து படிக்கிறத நிப்பாட்டிடுங்க. மேபி இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி படிங்க, தெரியாத விஷயத்தை படிக்கவே பிடிக்காது. அன்னைக்கு தெரியாத விஷயத்தை படிக்கவே பிடிக்காதுங்க. அன்னைக்கு மொத்தமாகவே படிக்க மாட்டோம். இதில் நம்ம படித்த மெத்தடு வேறு, பட் ஸ்டில் தெரியாத விஷயம் அன்னைக்கு படிக்காதீங்க. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா, நான் வந்து அன்னைக்கு காலையில் கூட தெரியாத விஷயத்தை படிச்சிருக்கேன். நான் ஸோ வந்து நான் அன்னைக்கு தெரியாத விஷயத்தை படிப்பேன். ஏன்னா வந்து நான் தெரியாத விஷயத்தை படிக்கும்போது இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து என்னை அஃபெக்ட் பண்ணாது. அது எனக்கு நல்லா தெரியும். என்னை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற உங்களை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு சொல்லுது. நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் படிக்கிறீங்க, அதோட ஸ்ட்ரெஸ் உங்களை எக்ஸாமால் அஃபெக்ட் பண்ணணும், உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும் அப்படின்னா நீங்கள் அது படிக்காதீங்க. ஓகே. இல்லை நான் வந்து ஐ எம் எமோஷ்னலி ஸோ மெச்சூர், நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேங்க, எம்பிஏ விட்டுட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க. ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஐ திங்க் ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து ஹி வாஸ் ரீஜனல் மேனேஜர் ஆர் சம்திங். லைக் ஹிஸ் பே ஸ்கேல் இஸ் வே அபவ் வாட் யூ கெட் இன் த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஐஏஎஸ். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இருக்கிற அப்படி மிஸ்டர் கணேஷ் நாகராஜன், ஹீஸ் இன் மணிப்பூர் கேடர். ஹீ லெஃப்ட் IOCL, இந்தியன் ஆயில் அப்படி. ஹி வாஸ் ஏர்னிங் சம்வேர் இன் lakh per month. பட் இங்கே வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து எங்களுக்கு வந்து 56,000 57,000 வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் ஸ்டார்டிங் சேலரி வரும். பட் ரெஸ்பெக்ட் வேறு, அந்த எக்ஸ்போஜர் வேறு, ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் வேறு. ஸோ மணி மட்டும் இல்லை, பட் அவங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா காசுக்கு தக்கன பண்ணியாக இருந்தாங்க. அந்தளவுக்கு பைசா 1 லட்ச ரூபா பைசா கொடுக்குறாங்க மாதத்துக்கு அப்படின்னா அந்தளவுக்கு வேலை இருக்குன்னு அர்த்தங்க. அது வந்து இவங்க சொல்கிற மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை இல்லை அப்படின்லாம் இல்லை. வேலையே பார்க்காதவங்களையும் கவர்மெண்ட்டில் வேலை வாங்குவாங்க. அது வந்து அந்த காசுக்கு தக்கன பணியாக இருந்தான். ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு இருக்குன்னா 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவங்க அதை மேனேஜ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியுது, நீங்கள் பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு இருக்கிற ஓன் அசஸ்மெண்ட்டை பொறுத்தபடி நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அன்னைக்கு போகும்போது டோன்ட் பி அஃப்ரைட், பி கான்ஃபிடென்ட். அதே மாதிரி கீப் யுவர் மைண்ட் ஃப்ரெஷ். எங்கள் அப்பா வந்து இது அடிக்கடி சொல்லுவார், வெள்ளை பேப்பரில் எழுதுறது ஈஸி, ஆல்ரெடி எழுதின பேப்பரில் உங்களால் எழுத முடியாது அப்படின்னாரு. எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். ஸோ வந்து அன்றைக்கி காலையில் வந்து கீப் யுவர் மைண்ட் ஃப்ரெஷ். தேவையில்லாத குப்பையெல்லாம் போட்டு அன்றைக்கி கிளறாதீங்க, சிம்பிளாக போங்க, ஜாலியாக போய் அதெல்லாம் நல்லா காலையில் சாப்பிட்றணும். நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு நாங்கள் போவோம்.
அன்னைக்கு வந்து படித்த விஷயங்களை நாங்கள் வந்து மீன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். லைக் கீவேர்டு அன்னைக்கெல்லாம் மேக்ஸிமம் கீவேர்டு ரெஃப்ரெஷ் நாங்கள் பண்ணுவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் இருக்கும், அந்த கீவேர்டை மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்போம் நாங்கள். ஏன்னா கீவேர்டு மறந்து போகிறது நார்மல். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபேக்ட் தெரியாமல் நீங்கள் மறந்து போகல, அந்த கீவேர்டு நீங்கள் மறந்து போகிறீங்கிறது வந்து உங்களோட டெக்னிக்கை நீங்கள் மறந்து போகிறீங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும், அதில் தப்பு கிடையாது. ஸோ மாற்றான் தொட்டது மல்லிகைக்கும் மனமுண்டுன்னு அன்னைக்கு அறிஞர் அண்ணா சொன்னதோட இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திருக்குறள் ஒன்று சொல்லி நீ தமிழ் ஆப்ஷன் எனக்கு இப்போதான் ஞாபகம் வந்துச்சு மறுபடியும். திருக்குறளோட ஒரு நல்ல திருக்குறளா சொல்லி முடிச்சது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தான் நான் சொன்ன அந்த லக் அண்ட் ஹார்ட் ஒர்க்கோட ஃபேக்டர்ஸ் இதுதான். நீங்கள் வந்து தெய்வத்தால் முடியாத ஒரு விஷயமும் கூட நீங்கள் 100% எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நடக்கிற சான்சஸ் அதிகம். அதாவது இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி வந்து யூ ட்ரை ஃபார் த ஸ்டார்ஸ் அட்லீஸ்ட் யூ ரீச் த மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து திருக்குறளில் சொல்கிறது வந்து கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் நம்ம நிறையா விஷயங்கள் படிப்போம், எத்திக்ஸ் அதெல்லாம் நிறையா படிப்போம். அதோட இது ஏன் இங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்டர்வியூவில் நீங்கள் எடுக்கிற ஸ்டாண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் சொல்ல வந்தேன். ஸோ நீங்கள் படித்ததுலேருந்து அந்த ஸ்டாண்டில் வந்து யூ மெயின்டைன் பி யுவர் செல்ஃப் அவ்வளோதான். ஸோ பி an ethical person, be a moral person, be a confident person. That matters a lot in interview board. So thank you guys for participating. மேபி இன்னும் இனிமேல் பேசுவோம், நிறைய தடவை கூப்பிட்டே இருந்தா காஃபி வித் எம்விஜின்னு ஒரு தனி சீரிஸ் பண்ணுவோம். we will have our idea. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயங்க, அன்னைக்கு ஆக்சுவல் கவர்மெண்ட் திங்ஸை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. நாங்கள் நிறையா யோஜனா பற்றிலாம் படிப்போம், பட் அதை பற்றி சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத சொல்கிறத பற்றி யாரும் இல்லை. ஜஸ்ட் அதோட ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் படிப்போம். எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும், அதுக்கு எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க, அதோட பேர் என்ன, எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கும், அது என்ன, எத்தனை பர்சன்டேஜ் அலோகேஷன் தான் இருக்கும். அந்த பர்சன்டேஜ் அலோகேஷனாக என்னென்னு கூட எங்களுக்கு அன்றைக்கி ஞாபகத்தில் அது எப்படி கிரவுண்டில் ஒர்க் ஆகுதுன்னு கூட தெரியாது. பட் இன்றைக்கி வந்து வி ஆர் ஆக்சுவலி இம்ப்ளிமெண்டிங் தோஸ் திங்ஸ். அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நாங்கள் அன்றைக்கி படித்த ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட், ப்ராஜெக்ட் டைகர், இன்றைக்கி வந்து ஐ எம் அன் இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி ஃபார் ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட். பயோஸ்பியர் ரிசர்வோட இது டைகர் கவுண்ட் எப்படி பண்றாங்க, அது எப்படி ஆக்சுவலி கிரவுண்டை ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதெல்லாம் வந்து we will continue further. எஸ்பெஷலி ஃபாரஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்களுக்கு ஈவன் ஐ வில் ட்ரை டு டூ அ சீரியஸ் ஆன் ஃபாரஸ்டர்ஸ் லைஃப். லைக் எப்படி வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸோட லைஃப் எப்படி இருக்கு, அதோட ஒர்க்கோட இது எப்படி இருக்குங்கிறத ஐ வில் ட்ரை. வாட் இஸ் த ஒர்க் பிஹைண்ட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத வந்து I will try to analyze with my close friend Shiva and put it across to you. Okay, thank you guys, thank you so much.